இங்கே யார் நல்லவன், நான் தொடர்ந்து பாவத்திலே வாழ்ந்துக்கிறேன், அது என்னவோ பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு மனநிலைக்குள்ளே போய் அந்த பாவத்தினால இழுக்கப்பட்டு இச்சிக்கப்பட்டு கடைசியில் மரணத்தை தழுவிக்கொள்கிறார். எனவே பாவம் மரணத்தை உருவாக்கிவிடும். இந்த பூமியில் ஆண்டவரை அறியாமல் மரித்து போகக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் நரகத்தில் தள்ளப்படுவான். அதற்கு காரணமாய் நீங்களும் நானும் இருந்துடக்கூடாது. ஆமாங்க, நாம தான் அவங்க எல்லாம் மரணத்துக்கு போக நரகத்துக்கு போக காரணமாக இருக்கிறோம். நாம் அறிந்து கொண்ட மெய் தெய்வத்தை நாம் அறிவிக்காத பொழுது, நன்மை செய்ய திராணி இருந்து நாம் அதை செய்யாத பொழுது அது நமக்கு பாவமாய் மாறிவிடுகிறது. நான் என்னங்க தப்பு பண்ணேன், நான் ஒரு தப்பும் பண்ணலையே, ஆண்டவரை ஏற்றுக்கிட்டு ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டேன், இதனால் என்ன தப்பு இருக்குன்னு நம்ம யோசிக்கலாம். உலகெல்லாம் சென்று படைப்பிற்கு நற்செய்தி அறிவியுங்கள் அப்படின்ற ஒரே ஒரு காரியத்தை மட்டும்தான் தேவன் நம்மிடத்தில் கேட்டுக்கொண்டார். என்று அழிந்திருக்க வேண்டிய நாம் இன்று பிழைத்திருப்பது அவருடைய சுத்த கிருபையினால். காலைதோறும் அவரது கிருபை புதிதாய் உள்ளது. அதை முழுமையாக பெற்றுக்கொண்ட நான் என் குடும்பம், என் வாழ்க்கை, என் பிள்ளைய, என் பொருளாதாரம், என்னுடைய வளர்ச்சி, என்னுடைய நன்மை அப்படின்னு சொல்லி நான் அதுக்கு மட்டுமே வாழ்ந்துட்டு போனால் அது நமக்கு பாவமாய் மாறிவிடும். இந்த மெய் தெய்வத்தை நாம் அறிவிக்கணும். இந்த மெய் தெய்வம் நம்மை தேடி வந்த தெய்வங்க. மத்தேயு 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில், அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இமானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னார். இமானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம். தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதை ஒவ்வொரு மனிதனும் அறிந்து கொள்ளும் பொழுது ஜெயமான வாழ்க்கையை வாழ முடியும். மகிழ்ச்சியான வாழ்க்கையை, விடுதலையின் வாழ்க்கையை, சமாதானத்தின் வாழ்க்கையை இந்த பூமி முழுவதும் அறிந்து கொள்ள முடியும். எல்லோரும் அறிஞ்சுக்கிட்டா இங்கே கொலை கொள்ளை சம்பவங்களும் கிடையாது, துன்மார்க்கமான செயல்கள் எதுவும் இருக்காது. நாம் எல்லோருக்கு மேல் விழுந்த கடமை என்னவெனில் இந்த கிறிஸ்து இயேசுவை அறிவிப்பது. இந்த கிறிஸ்து இயேசுவை அறிவிப்பதனால் என்னங்க நடக்கும்? எல்லாரும் பாவமான சிந்தனையிலிருந்து விடுதலை பெற்று இயேசு கிறிஸ்து நம்மை மீட்டார் என்ப அந்த மெய்யான விடுதலையை பெற்றுக்கொள்ளும் பொழுது அவர்கள் மேற்கொண்டு பாவம் செய்ய மாட்டாங்க. பாவத்திலிருந்து விடுதலையாகி பரலோக ராஜ்யத்துக்குரிய பரிசுத்த வாழ்க்கை இந்த பூமியில் வாழ்வாங்க. எனவேதான் கர்த்தர் கற்பித்த ஜெபத்தில் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக சொல்லியிருக்காரு. பரலோக